அம்மா என்ன ஒரே சிரிப்பா இருக்கு. எல்லாம் நீ தான் உன் சொந்தக்காரங்காக எல்லாம் வாங்கியிருக்க. அம்மா வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு ஷிரடி வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட 40 வருஷ கனவு இது. அதனால பார்த்தீங்கன்னா அவங்க சொந்தக்காரங்க எல்லாருக்கும் ஸ்டாச்சு வாங்கிட்டாங்க பாருங்க. ஸோ குட்டி ஸ்டாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா துவாரகாமை ஸ்டாச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உட்காந்துருக்கிற மாதிரி இருப்பார். இந்த மாதிரி 5 அப்புறம் இந்த மாதிரி பாபா இந்த மாதிரி 12 வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷிரடி வந்தீங்கன்னா இது வந்து கந்தி பேடான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பேடா எடுத்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்மளுக்கு வந்து லோக்கலாக ஒரு டிரைவர் தான் சொன்னார் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி இது வந்து ஷிரடியில் பிரசாதம் கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பேக் பண்ண போகிறோம், அதனால் அப்படியே எடுத்து வச்சுருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவும் கோயிலில் கொடுத்த பிரசாதம் தான். இது உமா குட்டிக்காக நம்ம வாங்கியிருக்கோம். இது எத்தனை பேருக்கு பிடிக்கும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். மேலே சுகர் கோட் போட்டிருக்கோம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா மாமிடி தாண்டா உமாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஆம் பாப்பாடுன்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழில் இதுக்கு என்ன பேர் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்காக நாங்கள் ட்ரெயின்லாம் இறங்கி ஒரு ட்ரெயின்லாம் மிஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு உமாக்காக வாங்க போய். ஆமாம், அவளுக்கு வந்து அவள் எதிர்பார்க்கதே வந்து இது மட்டும்தான், ஃபுட்டு மட்டும்தான். ஸோ அதனால் வந்து அம்மா வந்து இந்த மாதிரி ஒரு 3 ப்ளஸ் இது ஒன்று மட்டும் எனக்கு விவானுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நான் ஒரு கந்திப்பேடா வாங்கியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பாபா கோயிலில் பிரசாதம். அண்ட் இந்த பேங்கிள்ஸ் பற்றி சொல்லியே ஆகணுங்க. சூப்பராக இருக்குது. ஆமாம், இது விலை எவ்வளோ இருக்குன்னு மறக்காம கெஸ் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? 100 ரூபாங்க. 100 ரூபா தான் அந்த செட்டு. ப்ளஸ் இது வந்து போட்டால் உங்களுக்கு 1 வருஷத்துக்கு வந்து அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேலர் சொல்கிறாரு. உண்மையாக என்னன்னு தெரில, பட் பார்க்கறதுக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது. டிசைனில் கோல்டு மாதிரியே இருக்குது. அம்மா இதில் வந்து ஒரு 5 செட்டு வாங்கியிருக்காங்க. இது வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. இந்த பிளாஸ்டிக் வலி இல்லைம்மா, சின்ன வயசு போட்டிருந்தால இது வந்து உங்களுக்கு நான் கோல்டில் போட்டிருக்கேன். கோல்டு 1 கிராம் தான். 1 கிராம் கொஞ்சம் 1/2 கிராம். ஆமாம், கோல்டில் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி 1/2 கிராமில் கூட ஒரு பேங்கிள் பண்ணிக்கலாம். ஏன்னா நடுவில் வந்து அவ்வளோதான் உங்களுக்கு இருக்கும். உள்ளுக்குள்ளே வந்து சுற்றி வந்து பிளாஸ்டிக் இருக்கும். இதுவும் 100 ரூபா. அப்புறம் வந்து இந்த பேங்கிள் பாருங்கள், டெய்லி வேர் பேங்கிள். இது எல்லாமே நல்லா லைஃபும் கொடுக்கும்னு சொல்கிறாங்க. அது போட்டால் தான் தெரியும். இந்த பேங்கிள் உமாக்கு வாங்கியிருக்காங்க. உமாக்கு கோல்டு தான் ரொம்ப பிடிக்கும்ல, பிளைன் கோல்டு தான் பிடிக்கிறதுக்காக உமாக்கு வாங்கியிருக்காங்க. அப்புறம் இது வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொடுத்துக்கிறதுக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஷாப்பிங் வந்து இதோட முடியல. அப்போ நான் லட்டுக்குட்டிக்கு இந்த கார் வாங்கினேன். ஸோ இங்கே என்ன இருக்குது சொல்லுங்கள்? பாபா பிரசாதம், அப்புறம் பார்த்தீங்கன்னா டாய்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் லட்டுக்காக இந்த போலீஸ் கார் வாங்கியிருக்கேன். ரேவந்துக்கும் வாங்கியிருக்கேன். ரேவந்துக்கு ஒரு பிரேஸ்லெட் வாங்கியிருக்கேன். பாபா பேர் போட்ட பிரேஸ்லெட் வாங்கியிருக்கேன். நான் காட்டுறேன் இருங்க. ஸோ இவ்வளோதான். இது மட்டும் இல்லாமல் துணி நிறையா இருக்குது. ஸோ ஷீரடி வந்தீங்கன்னா ஏதாவது ஸ்பெஷலாக வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பைத்தானி சாரீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷலைஸ் சாரீஸ் இருக்குது. ஸோ அது ரொம்ப வந்து இங்கே ஸ்பெஷலாம். மகாராஷ்டிராவில் ரொம்ப ஃபேமஸான சாரீ வந்து பைத்தானி சாரின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் நான் வந்து அம்மாவுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். ஏன்னா அம்மா பர்த்டேக்கு நான் சாரீ கொடுத்துருக்கேன். பட் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களே கூட்டிகிட்டு போய் ஷாப்பில் சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த சாரீ நான் காட்டுறேன். நான் நிறைய ட்ரெஸ் மெட்டீரியல் வாங்கியிருக்கேன். நான் வெயிட் லாஸ் ஆனதுக்கப்புறம் நான் நிறைய பார்த்தீங்கன்னா இப்போது எனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்ட்ரெயிட் கட் குர்த்திஸ்லாம் போட்டுட்ருக்கேன். ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் நான் போட்டுருக்க குர்த்தி பார்த்தீங்கன்னா நம்ம ரெடிமேடாக வாங்கினது கரெக்டாக இருக்குது சைஸு. ஸோ இதே அளவாக கொடுத்து நம்ம இனிமேல் ஸ்டிச் பண்ணி ரெகுலராக போட்டுக்கலான்ட்டு ஒரு 5-6 செட்ஸ் வாங்கியிருக்கேன். அதையும் நான் ஷேர் பண்ணுறேன். பொட்டு பாருங்கள், இது இந்த ஊர் ஸ்பெஷலான ஒரு பொட்டாக. இது இந்த ஹாஃப் மூன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் நம்மளோட என்டையர் ஷிரடி விலாக் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லையா? ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி வரணும் அப்படின்னா ஜாலி ஹாலிடேஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க ஷிரடி மட்டும் இல்லாமல் மலேசியா, தாய்லாண்டில் ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்ஸில் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் அவங்களோட என்டையர் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதில் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க நம்பர் கான்டாக்ட் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது ஃபுல்லாகவே துணி தான். அண்ட் துணி விட எனக்கு இந்த பேக் ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்க. துணி வாங்கினா இந்த பேக் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு 2 பேக் எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கினேன். 100 ரூபா ஒரு பேகு. நம்மளுக்கு அடிக்கடிக்க ட்ராவல் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வாட்டர் ப்ரூஃப் கூட. ஸோ நல்லா இருக்கும்னு சொல்லி வாங்கியிருக்கேன். அம்மாவுக்கு, உமாவுக்கு, அப்புறம் வந்து என்னோடய அத்தைக்கு, மாமியாருக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கியிருக்கேன். சரி அது காட்டட்டுமா? ஃபஸ்ட்டு அம்மா கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம். இது வந்து பைத்தானி மகாராணி சாரியா. ஸோ அதோட கலர் காம்பினேஷன் மாதிரி இருக்கும். ஓப்பன் பண்ணி காட்டணுமா? அப்படியே காமிச்சிடறேன். ஓப்பன் பண்ணால் வடிக்க கஷ்டமாக இருக்கு எனக்கு. ஸோ கலர் காம்பினேஷன் இந்த மாதிரி இருக்கும். டிசைன் நான் இந்த வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன். ஷாப்பிங் இதை காட்டுற மாதிரி. இதை ஓப்பன் பண்ணி அப்படி சொல்லிட்டு நான் வீடியோ காட்டுறேன் பாருங்கள். ஸோ
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான சிம்பிள் சாரீ தான், பட் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால வாங்கினாங்க. ஒன்று ஒரு ஷாப்பில், இது வந்து வேறு ஷாப்பில் வாங்கினேன். ஆக்சுவலாக இந்த ஷாப்பில் வாங்கலை. இந்த பிளாக் சுடிதார் செட் வந்து இது பைத்தானி மெட்டீரியல் உமாக்கு வாங்கணும். இதோட கிளிப் நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்க, கடையில் வாங்கினது. இது எல்லாம் நான் வாங்கினேன். உமாக்கு தான் அது. உமாக்கு தான் அது எல்லோ. இந்த எல்லோவும் உமாக்கு தான் வாங்கணும். உமாக்கு எல்லோ பிடிக்கும். அப்புறம் அம்மா எனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்களே. நம்ம என்னதான் சம்பாதிச்சாலும் நம்ம அம்மா வாங்கி கொடுக்குறது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். பர்த்டே கிஃப்ட். என் பர்த்டே கிஃப்ட். இது வந்து பைத்தானி மெட்டீரியல், பைத்தானி மெட்டீரியல். இது ரொம்ப கிராண்டாக இருக்கும். நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் ஓப்பன் பண்ணா மடிச்சு வைக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். அப்புறம் இந்த பேக் காலி. அப்புறம் இந்த பேக் இப்போ இந்த சாரீலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தைக்கு, என் மாமியாருக்கு ஒன்று. அம்மா கிராண்டாக கட்டுவாங்க, பட் அத்தை மாமியார் ரொம்ப லைட் வெயிட்டாக கட்டுவாங்கனால லைட் வெயிட் சாரீ எடுத்துருக்கேன். இந்த சாரீ எனக்காக நானே வாங்கிக்கிட்டேன். பிஸ்தா கலரில் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சாரீ. அப்புறம் இது வந்து நான் சொன்ன ட்ரெஸ் மெட்டீரியல். இது வந்து லாவெண்டர் கலர் ட்ரெஸ். பட் மார்ச்சிட் சைடம்மா ட்ரெஸ் இல்லையா? அதே இது லாவெண்டர் கலர் ட்ரெஸ்ஸு. அப்புறம் இது வந்து ஒரு விதமான பீச் அண்ட் எல்லோ. இது வந்து ரொம்ப சர்ட்டிலான கலர்ஸ். கட்டினா ரொம்ப டிக்னிஃபைடாக டீசெண்டாக இருக்கும். ஸோ அதனால ஃபஸ்ட் டைம் நான் ரொம்ப சர்ட்டிலான கலர்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து பிஸ்தா கலர். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் எல்லோ காம்பினேஷனில் வந்து இது வந்து சூப்பர் டிசைன் சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து ஒரு ப்ளூ அண்ட் லாவெண்டர் காம்பினேஷனில். அண்ட் இந்த சாரீ தான் அம்மாவுக்கு நான் வாங்கி கொடுத்தேன். இது வந்து பட்டோலா பிரிண்ட், வந்து பட்டோலா பிரிண்ட்டு சாரீ வந்து பைத்தான் சில்க் சாரீ. ஸோ அது வந்து அம்மாவுக்கு கிஃப்ட் பண்ணேன் நான். அம்மாவுக்கு கொடுத்தாதான் நம்ம நல்லா இருக்கும். நம்ம எவ்வளோ அம்மா அப்பாவுக்கு செய்கிறோமோ அவ்வளோ கடவுள் நம்மளை நல்லா வச்சுருப்பாங்க அப்படின்னு நான் நம்புவேன். அதனால கடவுள் என்னை நல்லா வச்சுருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக், ஹேண்ட்பேக். எங்கே போனாலும் கிஃப்ட்டுக்கு ஹேண்ட்பேக் வாங்கணும். ஃபஸ்ட்டு எனக்கு நானே கிஃப்ட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பேக். ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஒரு க்யூட்டான பேக் வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அழகாக இருக்கும். நான் போட்டு காட்டுறேன். மெயினாக விமானம் தூக்கிட்டு போகிறப்போ நம்ம டைவர் பேக் எடுத்துகிட்டு போவோம். பட் சம்டைம்ஸ் பக்கத்தில் எங்கேயாவது போகிறோம், இல்லை சும்மா வந்து நைட்டு மூவிக்கு போகிறோம், இல்லை வேறு எங்கேயாவது அவுட்டிங் போகிறோம் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 2 பாட்டில் வச்சுட்டு அழகாக பேக் மாதிரி பார்க்க ஸ்டைலிஷாக வேணுன்றதுக்காக இந்த மாதிரி பேக் வாங்கியிருக்கேன். இதுலேயே சைட் பேக்ஸ் வந்து நம்ம ஜூக்கில் பார்த்தோம். அதுலேயே வந்து இது வந்து ரொம்ப ஸ்டைலான ஒரு பேக். நான் பார்க்குறது நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும்மா. அப்புறம் இந்த பேக் வந்து என்னோட அத்தைக்கு நான் வாங்கின கிஃப்ட். அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா பேக் வாங்கியிருக்கேன். எனக்கு இந்த பேக் ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம அடிக்கடி ட்ராவல் பண்ணுவோம் இல்லையா, நம்மளுக்கு தேவைப்படும். அதனால இந்த பேக் வாங்கியிருக்கேன். இது பாருங்க, பிரிண்ட் ரொம்ப அழகாக இருக்குல்ல. அந்த இப்போ எல்லாத்தையும் நான் வந்து சூட் கேஸில் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு தூங்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து நாளைக்கு இல்லை, நம்ம அதுக்கப்புறம் வந்து ட்ராவல் வ்ளாக்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்கலாம். சரி, ஓகே. இது முடிச்சுட்டு நான் வந்து ஃபுல்லாக வந்து அடுக்கி வச்சுட்டு நான் தூங்க போகிறேன். நாளைக்கு நம்ம சென்னை கிளம்பலாம். அந்த ட்ராவல் வ்ளாகும் நான் ஷேர் பண்ணுறேன். டேக் கேர். குட் நைட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி ஆகுது. அவ்வளோதான். நம்ம ஷெட் ட்ரிப் ஃபுல்லாக சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. எங்கள் அம்மா கண்ணாடி கட்டவே மாட்டேன்றாங்க. ஸோ அவ்வளோ. இப்போ வாங்க நம்ம வந்து ஷிரடி ஏர்போர்ட்டு கிளம்பிடலாம். நம்மளுக்கு 3 o'clock ஃப்ளைட்டு. ஸோ ஒரு 1.5 மணி நேரம் முன்னாடி இருக்கிறது நல்லது தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தண்ணி பாட்டில் மட்டும் எடுத்துகிட்டு போயிடணும். அங்கே வந்து ஒரு சின்ன தண்ணி பாட்டில் வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 70 ரூபா. 80 ரூபா. அதனால இங்கேயே பாட்டில்லாம் வாங்கிட்டு போயிட்டோம். ஸோ லக்கேஜ் வேறு நிறைய இருக்குது. எக்ஸ்ட்ரா கேட்பாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். Be seated, keep your seatbelt and fasten, refrain from smoking, using any electronic equipment and mobile phones at this time. Thank you. Really? Style kaadamma enda kallu mandutunayi. Ayes vastundi. Poochu vaangadu. General seat poochu achipathinga. General. Baba, na koriki neraverinది. ఈ జన్మకి ఇది చాలు. సంతోషంగా వెళ్ళేవాళ్ళు.
சென்னைக்கு நம்ம ரீச் ஆகிட்டோம். இப்போ டைம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 8 மணிக்கிட்ட இருக்குங்க. நம்ம வந்து கீழே இறங்கிட்டு லேண்ட் ஆனதுக்கப்புறம் நிறைய நம்மளை செக்யூரிட்டி பேக்கேஜில் கலெக்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு 8:30 போல் ஆகிடுச்சு. சரி, அம்மாவுக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் வந்து ஹஸ்பண்ட் வந்திருந்தாங்க ஏர்போர்ட்டுக்கு பிக்கப் பண்ணுறதுக்கு, விவான் குட்டி ரேவந்த் எல்லாருமே. ஸோ டின்னர் முடிச்சுட்டு அம்மாவுக்கு வந்து ஒரு பார்சல் தயிர் வடை ரொம்ப பிடிக்கும், எங்கள் அத்தைக்கும் பிடிக்கும், உமாவுக்கும் பிடிக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எந்த ஹோட்டலில் ரொம்ப நல்லா இருந்தது தயிர் வடை. அதனால் அதையும் வந்து பார்சல் எடுத்துகிட்டு அம்மா வந்து கேப் பிடிச்சி வீட்டுக்கு அமிச்சாச்சு. எனக்கு உமா ரொம்ப அவளை வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் அம்மாவுக்காக, அம்மா எப்போ வருவாங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அம்மா அப்படியே கிளம்பிட்டாங்க, நம்மளும் வீட்டுக்கு கிளம்பிடலாம். ஸோ இந்த ஷிரடி ட்ரிப் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக போச்சுங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரி ஹாப்பியாக போகணும், சேஃபாக போகணும் அப்படின்னா ஜாலி ஹாலிடேஸை நீங்கள் மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அங்கே வந்து ஷிரடி ட்ரிப் மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்ஸ் ஆனால் பார்த்திங்கன்னா மலேசியா, தாய்லாண்ட்லாம் சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. பிரயாணம் முடிஞ்சது, சந்தோஷமாக முடிஞ்சது. அம்மா வீட்டுக்கு கிளம்புறாங்க, சாப்பிட்டாங்க. ஸோ இதோட நானும் வீட்டுக்கு கிளம்புறேன். குட்டி ஓட்டிக்கிச்சு, நாங்களும் வீடியோ எடுக்கிறோம், அவர் ஓட்டிக்கிட்டார் வந்து. ரொம்ப ஹாப்பியாக முடிஞ்சிச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, ரொம்ப ஹாப்பியாக முடிஞ்சிருச்சு. ஸோ இதோட இந்த vlog முடிச்சுக்கலாம். நாளைக்கு என்னப்பா போகலாமா? பாய் பாய். வீட்டுக்கு போகிறேங்க. பாய். இவன் நமக்கு பிடிச்சி బాయ్మా రవి చెప్తాడు.